ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. செஸ்ட் பெயின் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இசிஜி எடுத்துட்டு அப்புறம் எக்கோ ஸ்கேன் அதுக்கப்புறம் ஹார்ட் டாக்டர்லாம் பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்தபடியாக பல்மனாலஜிஸ்ட் செஸ்ட் ஃபிசிஷியனும் போய் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பார்த்துட்டு லங்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்த்தோ போய் பாருங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அந்த பேஷண்ட் ஃபைனலாக என்கிட்ட வந்தாங்க. அவங்கள வந்து எக்ஸாமின் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல பெயின் இருந்தது. ஸோ இது பேர் வந்து காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஸோ இந்த காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வரலாம், சரி வந்தா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது, எப்படி டயக்னோஸ் பண்றது, பிளஸ் வராம எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம பார்ப்போம். நான் டாக்டர் சரவணகுமார், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், பழனியப்பா ஹாஸ்பிட்டல், ராமாபுரம், சென்னை. ஸோ காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ்னா அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, பொதுவாக நமக்கு வந்து செஸ்ட் எல்போன் அது பேர் வந்து ஸ்டர்னம் அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் சைடில் விழாலும் ரிப்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு போனும் சேர்ற இடம் தான் அந்த காஸ்டோகாண்ட்ரல் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜங்ஷன்ல கரெக்டாக அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு உள்ள ஒரு வீக்கமோ இல்லை இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அந்த இடத்துல பெயின் உண்டாகுது. இது பேர் தான் காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ். ஸோ நம்ம அந்த இடத்துல கை வச்சு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே அந்த ஸ்பாட்ல சிவியர் பெயின் இருக்கும். ஸோ இந்த பெயின் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சடனாக ஓவர் ஆக்டிவிட்டி, ஒரு ஓவர் ஸ்ட்ரெயின் பண்றாங்க, இல்லை தப்பான பாஸ்டர்ல உட்காந்து ஒர்க் பண்றது, எஸ்பெஷலி படுத்துட்டே லேப்டாப் பார்க்கறதோ இல்லை மொபைல் ஃபோன் பார்க்கறது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் காஸாக கூட இருக்கலாம். அடுத்தபடியா அடிக்கடி காஃப் இருக்கு, எல்லாம் ஸ்னீசிங் பண்றாங்க, அதனால கூட இந்த பெயின் வந்து ட்ரிகர் ஆக சான்சஸ் இருக்கு. ஒரு சில பேருக்கு காரணமே இல்லாம கூட இந்த பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லா செஸ்ட் பெயினுமே ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஒரு சில நேரங்களில் காஸ்டோகாண்ட்ரைட்டிஸாக இருக்கக்கூட சான்சஸ் இருக்கு. ஸோ யூஸ்வலாகவே இது 20லேருந்து 40 வயசு உள்ளவங்களுக்கு ரொம்ப காமனாக வரும். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்பவே இது காமனாக அஃபெக்ட் பண்ணுது. ஸோ காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். முதல்ல நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கணும். ரெண்டாவது ஐஸ் தெரப்பி, அந்த இடத்துல ஐஸ் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மெடிசன்ஸ், NSAIDஸ்ன்னு சொல்லுவோம், நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். அப்படின்னா அந்த மெடிசன்ஸ் எடுத்தோம்னாலே அந்த உள்ள இருக்க இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வரும். பிளஸ் நீங்க பிசியோதெரப்பி கூட பண்ணலாம். பிசியோதெரப்பிலையும் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி பண்ணுவாங்க, பிளஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் டீச் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலியமாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே சரியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ யூஸ்வலா 1 to 2 வீக்ஸ்லேயே இந்த பெயின் சரியாயிரும். ஒரு சில பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகல, ரொம்ப நாள் இந்த பெயின் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம MRI ஸ்கேன் எடுத்து அந்த ப்ராப்ளம் எந்த அளவுக்கு சிவியரா இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணி தேவைப்பட்டா ஒரு ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் இருக்கு, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன். அது வந்து இந்த பர்டிகுலர் ஸ்பாட்லேயே அந்த இன்ஜெக்ஷன் கொடுப்போம். இதை போடுறதுனால அந்த உள்ள இருக்கிற இன்ஃப்ளமேஷன் கம்மியாகி பெயினுமே நல்லா பெட்டர் ஆயிடும். இதை தாண்டி காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ். ஒரு சில பேருக்கு தானாவே அது சரியாயிடும். ஸோ இது வந்து சர்ஜரி மாதிரியோ இல்லைன்னா ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டோ இதுக்கு தேவைப்படாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்லேயே இது சரியாயிடும். ஸோ யங் ஏஜ்லேயே உங்களுக்கு செஸ்ட் பெயின் வருது அப்படின்னா நீங்கள் அதை அசால்ட்டாக விடாமல் உடனடியாக போய் ஒரு இசிஜி எடுத்து பார்த்து இது ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூவாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அடுத்தது நீங்கள் ஆர்த்தோ டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. இது காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் பிரச்சனையாக கூட இருக்க சான்சஸ் இருக்கு.